ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ், வீட்டுக்கு வீடு வாஸ் அப்படி சீரியல் எண்ட் ஆகுது. அந்த வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, ஆஃப்டர்நூனில் போயிட்டு இருக்க சீரியல்ஸை பேக் டு பேக் எண்ட் பண்ணிவிட்டு வேறு சீரியல்ஸை அந்த இடத்துல லான்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சேனல் சைடில் இருக்குது. ஸோ லாஸ்ட் 3 பிளேஸில் இருக்கக்கூடிய சீரியல்ஸ் எது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வீடு வாஸ் அப்படி சீரியல் இருக்கும். அதை தொடர்ந்து இன்னும் 2 சீரியல், எஸ், நம்மளுடைய சக்திவேல் சீரியலும் நம்மளுடைய பனிவழும் மலர்வனம் சீரியலுமே அந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ பேக் டு பேக் 3 சீரியல்ஸை என் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு சேனல் வந்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த 3 சீரியலுமே டேஞ்சர் ஜோனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 1 வீக் முன்னாடி தான் அப்டேட் கிடைச்சது. ஸோ அப்டேட் கிடைச்ச கொஞ்ச நாள்லேயே வீட்டுக்கு வீடு வாஸ் அப்படி சீரியலுடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்வியஸாக 3 சீரியல் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு வீடு வாஸ் அப்படி சீரியல் தான் என் பண்ணணும். ஏன்னா மிச்சம் 2 கூட ஏதோ சமூகம் ஓகேவாக தான் போயிட்டு இருக்கு. பட் டிஆர்பி தான் வர்றதில்லை. முக்கியமாக பனிவழும் மலர்வனம் நல்லாவே போயிட்டு இருக்கு. பட் டிஆர்பி வர்றதில்லை. ஸ்லாட் ஏதோ இஷ்யூவா அப்படின்னு கூட அவங்க தெரியல. ஸோ மேபி ஸ்லாட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். பட் ஆஃப்டர்நூனில் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 4 to 5 monthsக்குள்ளே 1 by 1 சீரியல்ஸை லான்ச் பண்ணி ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டையே அப்படியே ரீவேம் பண்ணுற பிளானில் இப்போதைக்கு சேனல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அஃபிஷியல் அப்டேட் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் ஆஃப்டர்நூனில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பாக லாங் ரன்னிங் சீரியல்ஸ் கொஞ்சம் பொன்னி சீரியல் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் இப்போதைக்கு அந்த ஹை வோல்டேஜ் ட்ராக்னால நல்ல ரேட்டிங் வாங்குது. மற்றபடிக்கு நியூவாக லான்ச் ஆன எந்த ஒரு சீரியலுமே வந்துட்டு அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய தங்கமகள் சீரியலாக இருக்கட்டும், இப்போ கண்மணி அன்போடு சீரியலாக இருக்கட்டும், இந்த 2 சீரியலுமே அந்தளவுக்கு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. பட் ஹை வோல்டேஜ் ட்ராக் வந்தால் ரேட்டிங் கொடுக்குறாங்க, இல்லைன்னா அப்படியே இருக்கிறாங்க. பெருசாக எங்கேயும் பேசுகிற மாதிரி தெரியல. அதுதான் மெயின் இஷ்யூ. ஸோ அதனால் வேண்டி தான் வந்துட்டு டிஆர்பி ரொம்பவே லோவாக இருக்குது. ஸோ ப்ரமோஷன் ஒரு பக்கமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ நைட் டைமில் வந்துட்டு குவிஸெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, நல்லா பண்ணிங்கன்னா பரிசு தொகையெல்லாம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து ஆஃப்டர்நூனில் வச்சாங்க அப்படின்னா அது கூட கொஞ்சம் ரேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணும். பட் அதுவுமே இல்லை மகாசங்கம் ஏதாச்சும் கொண்டு வரலான்னு பார்த்தா, ஏதாச்சும் ஒரு சீரியல் நல்லா போனால் தான் இன்னொரு சீரியல் மகாசங்கமாக கொண்டு வர முடியும். எல்லாமே டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை பண்ண அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு கான்செப்ட் ஓடிட்டு இருக்கு. ஸோ சேனல் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ என்ன சீரியல் எனக்கு அப்புறம் எண்ட் ஆக போகுது, என்ன டைம் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்லாம் தெரில. பட் ஆஃப்டர்நூனுக்கு சீரியல்ஸ் ரெடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அந்த பூங்காற்று திரும்ப மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ரெடி. மற்ற எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல. ஸோ மேபி ஏதாச்சும் பின்னாடி போயிட்டு இருக்கலாம், ஒர்க் போயிட்டு இருக்கலாம். ஸோ ஏதாச்சும் லான்ச் ஆகலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தெரில. கிடைச்சது உங்களுக்கு வந்து நான் ஒன்று அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஒரு 3 to 4 monthsக்குள்ளே இந்த ஒரு 3 சீரியல் சொன்னோம் இல்லையா, அட்லீஸ்ட் 3 சீரியல் ஆச்சு ஆஃப்டர்நூனில் எண்ட் ஆகி நியூ சீரியல்ஸ் லான்ச் ஆயிரும் அப்படிங்கிறதா. ஸோ பூங்காட்டு திரும்பமா நெக்ஸ்ட் மந்த்தே லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.